நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் ராகுல் காந்தி அவர்கள் மீது ஒரு சர்ச்சையானது எழுந்திருக்கு. பாகிஸ்தானுக்கு இங்க இருந்து உளவாளியாக இருந்த ஒரு பெண் ராகுல் காந்தியோட புகைப்படம் எடுத்திருக்காங்க. அவங்க ஒரு யூடியூபர், அவங்க பேர் ஜோதி மல்ஹோத்ரா அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வெளியாகிருக்கு. அதோட பின்னணி என்ன சார்? அந்த புகைப்படம் இப்போ பெரிய வைரலாகவும் இணையதளங்கள்ல போயிட்டு இருக்கு. அந்த பெண்ணை பற்றியும் அந்த புகைப்படத்தினுடைய பின்னணி பற்றியும் சொல்லுங்க சார். இதுக்கும் ராகுல் காந்திக்கும் என்ன? அதாவது அந்த மல்ஹோத்ரா என்று ஜோதி மல்ஹோத்ரா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி யூடியூப்பில் நமக்கு தெரியும் பல வகையான யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க டூரிசத்துக்கான ஒரு யூடியூபர். ஒவ்வொரு நாடுகள்லேயும் போய் அங்கே என்ன அருவிகள் ஓடுது, என்ன நதி இருக்குது, அங்கே என்னென்ன மலர் பூங்காக்கள்லாம் இருக்கிறது, அதில் என்ஜாய் பண்ணுறதுக்கான பள்ளத்தாக்குகள் எங்கே இருக்கிறது, எங்கெல்லாம் நம்ம சுற்றுலா செல்லலாம் என்று சொல்வதற்கான ஒரு டூரிஸ்ட் கைடுக்கான ஒரு யூடியூபர். அவங்க ஒவ்வொரு நாடுகளாக போகிறாங்க. அப்படி போகிற போது பாகிஸ்தானுடைய சுற்றுலா சார்ந்து அவங்க யூடியூப் வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு 6 மாதத்துக்கு முந்தின கதை. இந்த பகல்காம் தாக்குதல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியாத ஒரு காலகட்டங்களில் ஒரு 6 மாதத்துக்கு முன்பு எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. அதை இப்போ தூக்கிட்டு அவங்க இந்த நாட்டினுடைய ரகசியங்களை, அவங்களுக்கு எப்படி யூடியூபருக்கு என்ன ரகசியம் தெரியும்? யூடியூபரில் நமக்கு தெரியும் பல பேர் இந்த உணவு சம்மந்தமான கடைகள் எங்கேலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் ரிவ்யூ போடுவாங்க. அதெல்லாம் போய் ஒரு கடையாக போய் சாப்பிட்டுக்கிட்டு இங்கே வடை நல்லாயிருக்கு, இங்கே மீன் நல்லாயிருக்கு, இங்கே பிரியாணி நல்லாயிருக்குன்னு வீடியோ போடுறாங்க. அதனால் பிரியாணி கடையில் போய் அவங்க யூடியூபர் போய் பேசி போடுறேன் அப்படிங்கிறதுனால அந்த பிரியாணி மாஸ்டர் என்ன பின்புலத்தை சார்ந்தவர் தெரிஞ்சுக்கிட்டா போய் போட முடியும்? ஒரு டூரிசம் சார்ந்து அவர் பல இடங்களுக்கு போகிறாங்க. அப்படி ஒரு யூடியூபராக இருக்கிறாங்க. அவங்கள இவங்க தேவையில்லாமல் ஒரு வழக்கு விசாரணைக்குள்ளே வந்திருக்காங்க. அது ஒரு உண்மையிலே குற்றம் செஞ்சுருந்தால் நிரூபிக்கட்டும், தண்டனை தரட்டும், அதில் நமக்கு ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அவங்க ஏதோ ஒரு தேசத்துறையாகவும் அவங்களோட இவருக்கு என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? அப்படி பார்த்தாலும் அது என்னதான் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியினுடைய ரேபரேலி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அதிதின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுடைய புகைப்படத்தை இவங்க எடுத்துட்டு மார்பிங் செஞ்சு இந்த போட்டோவை தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. அப்போ ராகுல் காந்தி அவங்களும் ஒரிஜினலா புகைப்படமே எடுக்கல. அந்த யூடியூபரையும் பார்த்தது கிடையாது, அவர் போய் அங்கே போய் பாகிஸ்தானுக்கும் போனது கிடையாது. இது தேவையில்லாமல் அதாவது சீப்பை ஒடிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்று போயிருமான்னு ஒரு பழமொழி உண்டு. ஆனால் பாஜகக்காரன் உறுதியாக நம்புகிறான், சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்று போயிடும், எப்படி மாப்பிள்ளை சீவ முடியாது, பரட்ட தலையாக தான் இருப்பேன், பொண்ணுக்கும் தலை சீவருக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி அற்பத்தனமான விஷயங்களை வைத்துக்கொண்டு அரசியல் செய்யக்கூடிய ஒரு அவமானகரமான ஒரு ஆட்களாக இந்த பேர் இந்துத்துவ பேர். நீங்க சொன்னீங்க இல்லையா சார், மார்பிங் பண்ணி தான் அந்த மாற்றிருக்காங்க அப்படின்றது. அப்போ அதுக்கு முன்னாடி அதித்தி அவங்களோட தான் அந்த புகைப்படம் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க ஏன் எடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வைப்பாங்க இல்லையா? யார்? அவங்க கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர் அவங்க தலைவியை பார்க்குறாங்க. அதில் என்ன இருக்குது? கட்சிக்காரங்க எல்லாருமே சந்திப்பாங்கல்ல. இப்போ நீங்கள் நானும் வீடியோவில் பேசுகிறேன், நீங்கள் வீடியோவில் இருக்கிறது புகைப்படத்தில் வரும்ல. நாளைக்கு உங்களுக்கு இலங்கையில் ஈழத்தமிழர்களோட முக்கியமான போராளிகளோட தொடர்பு இருக்குது அப்படின்னு ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டாங்கன்னா அதெல்லாம் அது நீங்கள் தான் ஆயுதம் கடத்தினீன்னு கூட ஒரு நாளைக்கு ஒரு பொய் வழக்கு போடுவான். உடனே இவர் தான் செட்டில் பண்ணி கொடுத்தாரு, எல்லாமே இவர் தான் ரெடி பண்ணி கொடுத்தாருன்னு சொல்கிறதா? இது என்ன? இது ஒரு கற்பனையான ஒரு குற்றச்சாட்டு. யதார்த்தத்திற்கு கொஞ்சம் கூட பொருத்தமற்ற ஒரு குற்றச்சாட்டு. அவங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அதிதியை பார்த்து அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க இந்த வேலை பார்த்துருக்குறாங்க. ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி நவீன உலகத்தில் எது வேணாலும் செய்ய முடியும். இப்போ கூட சமீபத்தில் கூட ஒரு திரைப்பட நடிகை என்னுடைய படத்தை மார்பிங் செய்து ஆபாசமாக வெளியிடுகிறார்கள்னு ஒரு நடிகை கூட குறிப்பிட்டிருந்தாங்க. அதனால் இது இன்றைக்கி சமூக வலைதளங்கள் அதிகமானதுக்கு பின்னாடி, சோசியல் மீடியா அதிகமானதுக்கு பின்னாடி இது போன்ற சைபர் கிரைமை நம்பி சில பேர் அரசியலே பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வெக்கக்கடானது. பாகிஸ்தானை வைத்து பலவிதமான அரசியலானது இப்போ நம்மளுடைய நாட்டில் செய்யப்பட்டு இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அரசியல் அதுவுமே ஒரு முக்கியமான ஒரு டேர்ம்ஸாக மாறிட்டு இருக்கு. அந்த வகையில் பஹல்காம் தாக்குதல் நடந்ததுக்கு பின்னாடி பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய சினிமாக்களாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது சீரீஸ், வெப் சீரிஸ், இந்த மாதிரி ஓடிடி தளங்கள்ல இருக்கிறது எல்லாத்தையுமே தடை செய்யணும் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்திய அரசாங்கம் அதை பதிவு பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ ஸ்வீட்டு பின்னாடி எல்லாம் பாக்கு அப்படின்ற பேரெல்லாம் மாத்திட்டு ஸ்ரீன்னு மாத்தணும், மைசூர் பாக்குன்னு இருந்தா மைசூர் ஸ்ரீன்னு மாத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இது எதுக்காக? இல்லை, இது தேசப்பற்று என்பது ஒரு தியாகத்தினால உருவாக்கப்படுகிறதே தவிர இந்த மாதிரி காமெடியன்களால் உருவாக்கப்படுறது கிடையாது. ஸ்ரீ என்கிற பெயரை பொருத்தி விட்டால் பாகிஸ்தான் என்கிற பெயரே வரக்கூடாது. பாக் என்று வந்தாலே அதுக்காக பாகிஸ்தான் அர்த்தமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது.
அப்போ எல்லாவற்றிலையுமே வந்து ஒரு சொல்லை வெறுப்பதன் வழியாக, ஒரு நாட்டை வெறுப்பதன் வழியாக, ஒரு தேச எல்லையை வெறுப்பதன் வழியாக, தனி மனிதர்களை வெறுப்பதன் மூலமாக இந்த உலகத்தில் ஏதாவது போரற்ற ஒரு உலகத்தை சாத்தியப்படுத்த முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அது உலக நாடுகளுக்கு மத்தியிலே வந்து ஒரு நல்லெண்ண தூதுக்குழுவை போல வந்து போர் நடந்ததற்கான பகல்காம் தாக்குதலினுடைய பின்னணியிலே எப்படி வந்து பாகிஸ்தானோடு எங்களுக்கு வந்து ஒரு தற்காலிகமான போர் நிகழ்ந்தது என்று சொல்வதற்கு பல குழுக்களை வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சார்ந்த குழுக்களை வந்து பல இடங்களுக்கு அனுப்புகிறாங்க. உலக நாடுகள் வந்து இதை வந்து வரவேற்கிறதா, ஏற்றுக்கொள்கிறதான்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அப்போ கடந்த காலங்களில் என்ன செஞ்சார், வாஜ்பாய் வந்து லாகூருக்கு வந்து பஸ்ஸு விட்டார். நவாப் ஷெரீப் வந்து இங்கே வந்து இந்தியாவினுடைய பதவியேற்பு விழாக்கள் பலவற்றில் கலந்து கொண்டிருக்கிறாரு. மோடி முதல் முறையாக பிரதமரான போது பாகிஸ்தான் அதிபர் வந்து இங்கே வந்து பதவியேற்பு விழாவிலே வந்து கலந்து கொண்டார். இதெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய நடைமுறை. அதனால் அன்னைக்கு மோடி பதவியேற்பு விழாவுக்கு வந்த அன்னைக்கு அவங்கள கூப்பிட்டதுனால மோடி அன்றைக்கு தேசத்துறையாக இருந்தாரான்னு நம்ம கேட்கக்கூடாது. அது வந்து ஒரு சம்பிரதாயமான ஒரு ஹானரவை அழைப்பது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, நம்ம வந்து உண்மையிலேயே பகல்காமில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் யாரோ அவனை வந்து சுட்டு பிடிங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா உண்மையாகவே தீவிரவாத தாக்குதலுக்கு யார் காரணமோ அவர்களை வந்து பிடிங்க. அவன் ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் வந்து பாதுகாப்பாக வந்துட்டு ஒரு 26 பேரை வந்து துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செஞ்சுட்டு மறுபடியும் பாதுகாப்பாக 200-300 கிலோமீட்டர் பயணம் பண்ணி போகிறாங்கிறத நம்மால் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியலை. இவ்வளவு பாதுகாப்பு குறைபாட்டுக்கு வந்து சாத்தியமே இல்லை. சாதாரணமாக நம்ம வந்து பைக்கில் போகிறோம், ஒரு சிக்னலில் வந்து வேகமாக கிராஸ் பண்ணி போகிறோம்னா நம்மளை அறியாமல் ஒரு கண்காணிப்பு கேமரா வந்து நமக்கு டபக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து ஆன்லைனில் வந்து நமக்கு வந்து அபராதம் அனுப்புகிறாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி போயிருக்கீங்க, ஒருத்தர் வண்டி விற்க போனார், மொத்தம் நீ 27 முறை நீ சிக்னலை தாண்டியிருக்க அப்படின்னு சொல்லி 27 முறைக்கான ஃபைனு வந்து நீ பணத்தை கட்டிட்டு போப்பா, 27,000 கட்டிட்டு போப்பான். அவன் சொன்னால் பைக்கு விலையே 27,000 கிடையாதுங்க, 27,000 ரூபாய்க்கு ஃபைனை கட்ட சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு பைக்கை வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சண்டை நடக்குது. அப்போ சாமானியனாக ஒவ்வொரு தனி மனிதனும் கண்காணிக்கப்படக்கூடிய இந்த காலகட்டங்களில் எப்படி வந்து அத்துமீறி ஒரு மாநிலத்துக்குள் ஒரு தேச எல்லைக்குள்ளே வந்து அவர்கள் புகுந்தார்கள், எப்படி அந்த செயலை செய்தார்கள், எப்படி அவர்கள் தப்பி போனார்கள் என்பதற்கு விடை சொல்வதற்கு யாருமே இல்லை. இதை கேள்வி கேட்டோம்னா தேச துரோகிங்கிறான். போர் வந்து உண்மையிலேயே வந்து பயங்கரவாத முகாமில் இருக்கிறவன்னு இவர்கள் குறித்திருக்கிற இடத்துல வந்து போர் வரட்டும், விமானம் வரட்டும், குண்டு விழுகட்டும் சொல்லி அங்கே உட்காந்தே இருப்பாங்களா அவங்க? இது எப்படி நடைமுறை சாத்தியம்? அப்போ வந்து பொதுமக்கள் மீது குண்டுமலை பொழிகிறது. அதே மாதிரி வந்து காஷ்மீர் பகுதிகளில் வந்து பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் வந்து இங்கு வந்து விழுகிறது, குண்டு விழுகிறது. அதே மாதிரி இந்திய விமானம் அங்கே பறந்து போர் விமானங்கள் பறக்கிற போது அங்கே இருக்கிற குடியிருப்பு பகுதிகளிலே மிகப்பெரிய பாதிப்பு, உயிர் பாதிப்பை உண்டாக்குகிறது என்று சொல்வது இரண்டு தரப்புக்குமான சேதம். ஏறத்தாழ 50,000 கோடி வரைக்கும் இதற்கு போருக்கு செலவாகி இருக்கிறது என்கிற ஒரு தகவலை அவங்க சொல்கிறாங்க. அப்போ நமக்கு என்னென்னா, இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு இவர்கள் தவறிவிட்டார்கள் என்கிற குற்றத்தை மறைப்பதற்காகத்தான் இவர்கள் வந்து இந்த போரையே நடத்தியிருக்கிறார்களா என்கிற சந்தேகம் வேற நமக்கு வருகிறது. இது போன்ற கேள்விகளை ராகுல் காந்தி போன்றவர்கள் எழுப்புகிறார்கள் என்கிற காரணத்தினால தான் அதை வந்து மறைப்பதற்கு தான், திசை திருப்புவதற்கு தான் இந்த மாதிரி வந்து ஜோதி மல்கோத்ரா மாதிரி ஒருத்தரை வந்து யூடியூபரோட இருக்கிற போட்டாவெல்லாம் போட்டு இவங்க திசை திருப்புறாங்க அப்படிங்கிறதா. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் மீது இன்னும் டிஃபமேஷன் கேஸ் வந்து போட்டிருக்கிறதாகவும் வந்து செய்திகளானது வெளியாகி இருக்கு. அந்த வகையில் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்துக்கு முக்கிய காரணமே வந்து மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதனால அவர் மேலே டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்காங்க. இது பெரிய சிக்கலை வந்து அவருடைய அரசியல் பயணத்துக்கு வந்து ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்களே. அது உண்மையை தானே சொல்லியிருக்கிறாரு. ஒரு 3000 இஸ்லாமியர்கள் வந்து அங்கு வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், 10,000க்கும் மேற்பட்டவர்கள் அகதிகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தின் வழியாகத்தான் மோடி என்று ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் குஜராத்திலே, அமித்ஷா என்று அங்கே வந்து உள்துறை அமைச்சராக ஒருத்தர் இருக்கிறார் என்பது உலக நாட்டுக்கு வெளிச்சமானதே கலவரத்தின் வழியாகத்தானே. அதைத்தான் ராகுல் காந்தி கேட்கிறாரு. கலவரக்காரர்கள் எல்லாம் இந்த நாட்டில் தலைவர்களா? கூட்டத்திலே கல்லறிகிறவனை வந்து சமூக விரோதியாக நாம் பார்ப்போம். அங்கு கலவரம் செய்கிறவனெல்லாம் தலைவனாக பார்க்கப்படுகிறான். அதை வந்து தேசத்தை வழிநடத்தக்கூடிய இடத்துல வந்து கலவரக்காரர்களை வந்து முதன்மைப்படுத்துவதா என்கிற கேள்வி அவர் கேட்டார். அதனால உடனே என்ன பண்ணுறானா, குய்யோ முறையொன்று திருடனுக்கு தேல் கொண்டது மாதிரி பதட்டம் அடைந்து உடனே ராகுல் காந்தி மேலே வந்து நாங்கள் வழக்கு போடுறோம். ராகுல் காந்தி வந்து என்ன செய்கிறார்னா, மேம்போக்கான அரசியலை பேசுவது கிடையாது. இந்தியாவினுடைய பேராபத்தாக இருப்பது RSS தான். சாதிய ஏற்றத்தாழ்வுகளும் சனாதனம் தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு காரணம். RSS என்கிற தத்துவம் இருக்கிற வரைக்கும் இந்தியா உருப்படாது. இது போன்ற கருத்துக்களை அவர் வந்து தொடர்ந்து சொல்கிறார். அது மட்டும் இல்லை, நீங்கள் நடத்துகிற அரசியல் என்பது அதானிக்கும் அம்பானிக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்குமான அரசியலை தான் நீங்கள் செய்கிறீர்கள். இப்போ உதாரணத்திற்கு நகையை போய் அடமானம் வைக்கணும்னா பழைய ரிசிப்டை கொடுக்குறான். பழைய தாத்தா பாட்டிலாம் இருக்கிறவங்க போன 4 தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவங்கெல்லாம் பில்லு வாங்கியே பண்ண மாட்டாங்க. லோக்கலில் ஒரு ஆசாரிட்ட போய் நகை செய்ய கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன எந்த பில்லு கொடுப்பார்? அவர்
கொடுக்க மாட்டார். அப்போ இந்த நகையெல்லாம் ஏன் வந்து அவன் வந்து வங்கியில் கொண்டு போய் வைக்கக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான்னா, தனியார் கந்து வட்டி கும்பல் தனியாருடைய வட்டிக்கு விடுறவனுடைய இடத்துல போய் சாமானியர்கள் மாட்டணுங்கிறதுக்கு ஏற்பாடு செய்கிறாங்க. எல்லாவற்றிலையுமே தனியார் மையத்தை நோக்கி ஒரு பயணம் இதில் இருக்கிறது. அதனால தான் நீங்கள் வந்து தேர்தல் நிதியை அதிகமாக கொடுத்த கணக்கில் வந்து இந்த அமைப்புகள்லாம் இது இருக்கிறது. வேதாந்தா நிறுவனம் இருக்கிறது. வேதாந்தா நிறுவனத்திட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு பொதுமக்களை துப்பாக்கியால் சுட்டாங்க தூத்துக்குடியில். அப்போ எல்லாவற்றிற்கு பின்னாடியும் கார்ப்பரேட் நலன்கள் தான் இருக்கிறது. அம்பானி, அதானி, ஆர்எஸ்எஸ் போன்ற தீய சக்திகள் அகற்றப்பட வேண்டும் என்கிறதுல மிக கடுமையான ஒரு விமர்சனத்தை வந்து ராகுல் காந்தி முன்வைக்கிறார். அதனால தான் ராகுல் காந்தியை வந்து அவர் தேச துரோகியாம். விடுதலை போராட்டத்திற்காக சிறைக்கு சென்ற மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு பரம்பரை இந்த தேசத்திற்காக ரத்தம் சிந்தி வந்து இந்த மண்ணிலே வீழ்ந்த இந்திரா காந்தியிலே இருந்து ராஜீவ் காந்தியிலிருந்து உயிர் தியாகம் செய்த ஒரு குடும்பத்தை பார்த்து வெள்ளக்காரனுக்கு வந்து சூ போட்டுக்கிட்டு இருந்த ஆர்எஸ்எஸ் கும்பலை சேர்ந்தவர்கள், விடுதலை போராட்டத்திலே பங்கு பெறாதவர்கள் யாரை பார்த்து சொல்றான் பாருங்க, ஒரு நேரு பாரம்பரியத்தை பார்த்து நீங்க எல்லாம் தேச துரோகின்னு சொல்றான்னா, இவெல்லாம் வந்து பிரிட்டிஷ் மகாராணிக்கு வாழ்த்துப்பா பாடினவங்க கடந்த காலங்களில். நீங்கள் தான் தொடர்ந்து ஆட்சியிலே இருக்க வேண்டும் என்று பிரிட்டிஷ்காரனுக்கு வாழ்த்துப்பா பாடிய ஆர்எஸ்எஸ் கும்பல் வந்து இன்றைக்கு வந்து நேருவினுடைய பாரம்பரியத்தை பார்த்து நீங்கள்லாம் தேசத்துறைன்னு சொல்கிறாங்கன்னா இதை விட ஒரு வேடிக்கை எதுவுமே இருக்க முடியாது. அதே மாதிரி இப்போ கனிமொழி அவர்கள் தலைமையில் சிந்தூர் பற்றிய விளக்கம் கொடுப்பதற்காக போயிருந்தாங்க. அங்கே கனிமொழி அவர்கள் பேசியிருக்கிற, அதாவது பாகிஸ்தான் அப்படின்றது வந்து இங்கே உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா தீவிரவாத செயல்லையுமே வந்து பாகிஸ்தானுடைய ஈடுபாடு இருக்கும் அப்படின்றது பேசியிருக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதை சொல்ல சொன்னார்களோ அதை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க தலைமையில் யாரும் போகல. அவங்க வந்து நாடாளுமன்ற குழுவில் அவர்களும் ஒரு உறுப்பினராக தான் போயிருக்கிறாங்க. கனிமொழி தலைமையில் யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா நடக்கிறது பாஜக அரசு. பல பேருக்கு வந்து வாய்ப்பளிக்கணும். ஆனால் போயிருக்கக்கூடிய எம்பிகளில் கனிமொழி அவர்களுடைய தலைமையில் தான் சிந்தூர் பற்றிய விளக்கம் கொடுப்பதற்கு, அதாவது பெண் எம்பி என்பதனால பெண்களின் குங்குமத்தை அளிப்பதற்கு பெண்களின் வழியாகத்தான் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அதை வந்து சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் நீங்கள் தேசபக்தர், அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் தேச துரோகி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ கனிமொழி வந்து தேசபக்தர் ஆவதற்கு வேறு என்ன வழி இருக்கிறது? சிந்தூரை ஆதரித்து பேசுவதை தவிர வேறு என்ன வழி இருக்குது? நம்ம அதாவது இடதுசாரிகளாக இருக்கிறவன், சமூக அக்கறை இருக்கிறவன், உலக சமாதானத்தை விரும்புகிறவன்லாம் போரை நிறுத்தி சொல்லும்போது நீலாம் தேச துரோகி, நீலாம் பாகிஸ்தானுக்கு போன்னு சொன்னாங்க. ட்ரம்ப் சொன்னார், உடனே நிப்பாட்டிட்டாங்க. அப்போ வந்து அந்த திருவிளையாடல் படத்தில் வந்து சிவாஜி கணேசன் வந்து சிவனா நடிப்பார். நான் அசைந்தால் அசையும் உலகம் எல்லாமேன்னு பாட்டு பாடுவார். டபக்குன்னு அப்படியே நான் அசைய மாட்டேன் அப்படின்னா எல்லாமே நின்றுடும், உலகமே நின்று போயிடும். அப்போ வந்து எப்படி வந்து அதிமுக கூட்டணி அமித்ஷா வந்து அறிவிக்கிறாரோ அது மாதிரி போர் நிறுத்தத்தை ட்ரம்ப் அறிவிக்கிறாரு. இதற்கெல்லாம் விளக்கம் சொல்வதற்கு துப்பில்லாதவர்கள் ராகுல் காந்தி மீது பாய்கிறார்கள். ஓகே சார், இன்றைய அரசியல் சூழல் குறித்து மற்றும் ராகுல் காந்தி அவர்கள் மீது எழுந்த விமர்சனங்கள் குறித்து பல விஷயங்களை எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டது மிக்க நன்றி.